ஆஸ்திரேலியாவில் 12 வயதான சிறுமி ஒருவரிடம் பாலியல் சேட்டையில் ஈடுபட்ட தமிழர் பணியில் இருந்து நீக்கப்பட்டுள்ளார். இப்ஸ்விச்சில் உள்ள தேசிய சுகாதார சேவையில் ரேடியோகிராஃபராக பணியாற்றிய வினோத் ராமச்சந்திரன் என்பவரே இவ்வாறு பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். 3 பிள்ளைகளின் தந்தையான அவர் மீண்டும் ஒரு ரேடியோகிராஃபராக பணிபுரிவதை தடுத்து அவரது பெயரை தொழில்முறை பதிவேட்டில் இருந்து நீக்க சுகாதார மற்றும் பராமரிப்பு தொழில்கள் தீர்ப்பாயம் சேவை முடிவு செய்துள்ளது. 42 வயதான ராமச்சந்திரன் ஃபேஸ்புக்கில் ஒரு போலி பெயரில் கணக்கு தொடங்கி இந்த மோசமான செயலில் ஈடுபட்டுள்ளார். பின்னர் வாட்ஸ்அப்பில் அவர்களின் உரையாடல்களை பெருகிய முறையில் பாலியல் ரீதியாக மாற்றினார். அவர் அந்த முகநூல் கணக்கை வைத்திருந்ததாக நம்பிய 12 வயது சிறுமிக்கு மோசமான பாலியல் வார்த்தை பிரயோகங்களில் ஈடுபட்டுள்ளார். மேலும் இருவரும் சந்திக்கும் போது என்ன செய்ய வேண்டும் என்று தனது விருப்பத்தை மிக மோசமாக விவரித்துள்ளார். மேலும் போலீசாரிடம் சொல்ல வேண்டாம் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார். ராமச்சந்திரன் நிகழ்நிலையில் ஆபாச படத்தை பார்ப்பது எப்படி என்றும் கற்றுக் கொடுத்துள்ளார். மேலும் பாலியல் ரீதியிலான படங்களையும் அனுப்பியுள்ளார். நார்விச்சில் உள்ள ஒரு மேல்நிலை பாடசாலைக்கு அருகில் சிறுமியை சந்திக்க சென்ற போது ஃபேஸ்புக் கணக்கை நிர்வகித்த உண்மையான நபர்கள் வினோத் ராமச்சந்திரனை பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர். ராமச்சந்திரன் கைது செய்யப்பட்டு குழந்தையுடன் பாலியல் தொடர்பு கொள்ள முயற்சித்ததாகவும், குழந்தையை ஆபாச படங்களை பார்க்க வைத்தமைக்காகவும், குழந்தையை பாலியல் செயலை செய்ய உத்தரவிட்டமைக்காகவும், பாலியல் சீர்படுத்தலுக்கு பின்னர் குழந்தையை சந்திக்க முயன்றதற்காகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளார். அவர் நார்விச் நீதவான் நீதிமன்றத்தில் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டு நார்விச் கிரவுண்ட் நீதிமன்றத்தில் தண்டனை விதிக்கப்பட்டார். அவருக்கு 24 மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது.